ذلك مما أوحى إليك ربك من الحكمة ولا تجعل مع الله إلها آخر فتلقى في جهنم ملوما مدحورا. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு மீதான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த அவையிலே குழுமி இருக்கிற நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய மேடையில் அமர்ந்திருக்கிற உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்வினுடைய அருளினால் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இப்படி ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த மதிய வேளையிலே அல்லாஹ் உங்களோடு பேசுகிற வாய்ப்பை தந்தான். நான் எதை பேசுகிறேனோ அதை கொண்டு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு செய்தியாகவும், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக, உலகத்தில் அல்லாஹ் பல்வேறு சோதனைகளை மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. அந்த சோதனையில் ஒன்று தான் இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பயான் பண்ணுறது கேட்குறது. இப்போ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியும். சில பேர் 5வது வானத்தில், சில பேர் 3வது வானத்தில். அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இப்போ தான் உருஜா முதல் வானத்தில் விட்டா நல்லா தூங்கலாம் போட்டு உங்கள் ஆசைக்காரியாக கரெக்டாக உங்களையும் கொண்டு உட்கார வச்சு நீங்களாலும் எதுக்காக இருக்கீங்க. இந்த ஸ்கிரீனுக்கு அங்கிட்டு தாய்மார்கள்லாம் என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு தெரியல. அல்லாஹ் தஆலா வெளிப்படைய வைக்கணும், ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி கூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பமாக அல்லாஹ் நம்மளை தூங்காமல் ஆக்குவானாக அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டு, ஏன்னா வரும் இழுக்கம் அப்படியே பழகிட்டோம் இல்லையா, தூங்கி தூங்கி. அது உதாரணம்லாம் சொல்லுவாங்க, அந்த உதாரணம்லாம் வேணான்னு விட்டுட்டு நேரடியாக செய்திக்கு எனக்கு தந்திருந்த தலைப்பு இன்றைய தலைமுறையும் இஸ்லாமிய வழிகாட்டுதலும் அப்படின்னு தந்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, இளைஞர்களுக்கு பேசப்பட வேண்டிய, ஸ்கூலு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட். ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன அப்படின்னா, ஊரில் நிறைய வாலிபர்களுக்கு தாடியெல்லாம் நிறைச்சிது. அதான் என்னன்னு தெரியல. வந்திருக்கக்கூடிய நிறைய வாலிபர்கள் எல்லாருக்கும் தாடி நிறைச்சவங்களா இருக்கு. மற்ற வாலிபர்கள்லாம் எங்கே இருக்காங்க தெரியல. ஆனால் இந்த அம்மாமாருக்கு சொல்றதுனால அந்த செய்திலாம் போய் சேரும் அப்படிங்கக்கூடிய அந்த நம்பிக்கையோட என்ன விதமான வழிகாட்டுதல் இன்றைக்கு தேவை, இஸ்லாம் எதை வழிகாட்ட சொல்லுகிறது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை சொல்லிக் கொடுக்கணும், என்னத்தை சொல்லிக் கொடுத்துருக்கோம். சகோதரர்களே, நல்லா படிக்க சொல்றோம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா உனக்கு நகை வாங்கி தரேன், அல்லது உனக்கு பைக் வாங்கி தரேன், மொபைல் வாங்கி தரேன் அப்படின்னு அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அப்பா உங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நிறைய பேரண்ட் அப்படி கேட்குறாங்க. அன்னைக்கு ஒரு பையன் என்னை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தார், காலேஜில் படிச்சுட்டு போனவர். இந்த பையனை பார்த்தவங்க கேட்டேன், என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். எப்பயா கல்யாணம் அப்படின்னு கேட்டேன். சும்மா கேட்பாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு போனவன், படிச்சு கொடுத்துட்டாரு, டிகிரி வாங்கிட்டாரு. பார்த்து எப்பயா கல்யாணம் அப்படின்னு கேட்டேன். இந்த பையன் அதுக்கு அழகாக ஒரு பதில் சொன்னான், உங்களுக்கு புரியுது அப்படின்னா. உங்களுக்கு புரியுதுன்னு நிப்பாட்டிட்டா. என்ன சொல்றேன் தம்பி, என்னப்பா சொல்ல வர்ற அப்படின்னு. இல்லை, ஒரு நாளைக்கு எந்தெந்த ஊருக்கெல்லாம் பயணம் போய் தீரத்துக்குலாம் போய் எங்க ஊருக்கு ஒரு நாளைக்கு வாங்க, எங்க வீட்டில் வந்து வாப்பாடு சொல்லுங்க. இன்னும் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன பையனாவே பாக்குறாங்க. எனக்கு வயசாயிருக்குன்னு சொல்லி போய் பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பையன் தெளிவா இருக்காங்க. எப்படியாவது படிச்சு முடிச்சாச்சு, அதுக்கு நம்ம கொண்டு வந்து கல்யாணத்தில் விட்டுருக்காங்க. ஆனா நம்ம செட்டில் ஆகணும். இன்னைக்கு இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான வார்த்தை செட்டில் ஆகுது. படிக்கிறது, வேலைக்கு போறது, ஒரு பெரிய ஊர் கட்டுறது, ஒரு கார் வாங்கி நிப்பாட்டிட்டா நினைக்கிறான் செட்டில் ஆகிட்டோம் நம்மலாம் அப்படின்னு வேற சொல்றான். ஒரு 10 லட்சம் ரூபா பேங்க்ல இருக்குங்க, ஒரு பெரிய வீடு கார் இருக்குங்க, போதுங்க, அவ்வளவுதாங்க, வாழ்ந்துடலாங்க. என் பையன் அமெரிக்காவில் இருக்காங்க, அவ்வளவுதான், போதுங்க. சகோதரியை இஸ்லாம் சொல்லும், நீ மௌத்தாவது வரையும் செட்டிலே கிடையாது. உன்னுடைய செட்டில்மெண்ட் எப்படி தெரியுமா? கபூர்ஸ்தான்ல எப்ப கொண்டு போய் வைக்கிறானோ அப்பதான் செட்டில்மெண்ட். அது வரையும் உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும், சம்பாதிச்சுட்டே இருக்கணும், கை நிறைய காசு வந்துகிட்டே இருக்கணும். நான் இருக்கக்கூடிய பகுதி தஞ்சாவூர் மாவட்டம். மூத்தது பையனா பிறந்தா சந்தோஷப்படுவாங்க. முதல்ல பையனா பிறந்தா ஒரே சந்தோஷம். ஏன் அப்படின்னா 30 வயசுல நம்ம சம்பாதிச்சு முடிச்சுலாம் பையனை வெளிநாடு கண்டிப்பிட்டு நம்ம ஊர்ல இருக்கிறான். எல்லா வீடுகள்லையும் இந்த சிந்தனை உண்டு. அந்த அத்தா பையனை வெளிநாட்டு கழிச்சுட்டு அவருக்கு டெய்லி கடந்துட்டு போவார். ஊர்ல எங்கேயாவது சாப்பாடு போட்டா போய் சாப்பிடுவார். வருஷம் முழுக்க எங்கேயாவது சோறு இருக்கும். ஒரு ஊர்ல கால் ஊற்றுவாங்க, ஒரு ஊர்ல வயசுக்கு வந்திருக்கோம், ஒரு மைனூர் சுமத்து பண்ணுவாங்க. சோத்தை போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுல வந்து படுத்துக்க வேண்டியது. நோயாளியாவே இருந்து நோயாளியாவே செத்து போக வேண்டியது. இஸ்லாம் இதை விரும்பவே இல்லை, இஸ்லாம் இதை ஒத்துக்கவே இல்லை. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? மரணம் வரையும் உன் வேலையை நீ செய்ய வேண்டும். பெருமானாரை குறித்து அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷாவிடத்துல கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அழகா சொன்னாங்க. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, தான் துணியத்தானே தோப்பாங்க. ரசூலுல்லாஹ் தான் துணிய தானே தோப்பாங்க. தன்னுடைய செருப்பு பிஞ்சுச்சுன்னா தானே தப்பாங்க. தனக்கு பால் தேவைப்பட்டுச்சு, குடும்பத்துக்கு பால் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட்டியமும் தானே கறப்பாங்க. தன்னுடைய முபாரக்கான கையை வச்சு நான்செல்லாம் தானே கறப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு சொல்லிய செய்தியை சொல்றாங்க, யஸ்திபு நஃப்ஸஹு, தனக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல அவ்வளவையும் பெருமானாரே செஞ்சுக்குவாங்க. இப்ப நிறைய வீடுகள்ல பிரச்சனை என்னன்னா, அத்தா வருவார், வரும்போதே கோபமாக தான் வருவார். ஏன்னா அந்த பையன் முடிவு பண்ணி வச்சிருக்கான், அத்தானாலே அப்படிதான் இருப்பார். நான் ஒரு பையனுக்கு சொன்னேன், நாங்கள்லாம் காலேஜ் ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க அத்தா வீட்டுக்குள்ள உட்காந்தா வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்றுக்குவோம், இல்லைன்னா ஒரு ரூமுக்குள்ள போய்க்குவோம், அத்தா வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா இருப்போம். இப்போ அந்த பையன் சொன்னா நாங்களும் அப்படிதான், அவர் தெருவாசல்ல வந்தா நாங்கள் பெறவாசல்ல போயிடுவோம், பின்னாடி வாசல். ஏன்னா வந்தோடனே ஏன் மொபைல நோண்ட நொய்யுங்கிறாங்க. அப்படின்னா பெத்த அப்பன்னு சொல்றாங்க, வந்தோடனே நொய்யி பாரு, ஏன்டா உட்காந்துருக்கேன் பாரு. சரி கேட்கிறாரு, நின்றுட்டு இருந்தா ஏன்டா நிக்கிறாரு. நான் என்னதான் செய்யறது, ஒன்று நிக்கலாம் இல்லை உட்காரலாம். இந்த ஆள் இப்படி கேட்டாங்க. யாரு பெத்த அத்தாவை குறித்து ஒரு பையன் சொல்ற ஸ்டேட்மெண்ட். பெருமானார் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா தான் வேலையை தானே செய்யலாம். வீட்டுக்குள்ள வந்தவொன்னு அத்தா கேட்கிறாரு, தண்ணி எடுத்துவாங்க. பையன் கோபப்படலாம், ஏன் நீங்க எடுத்து குடிச்சா என்ன? ஒரு காலம் இருந்துச்சு, தகப்பனார் மேல உள்ள மரியாதைகள்லாம் நீ எடுக்க முடியாதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வேலையை தானே செய்வான். தண்ணி வேணுமா தான் எடுத்து குடிப்பான். ஒரு 4 தடவை பிள்ளையை பார்க்கணும், 5ஆவது தடவை சொல்லி, பாப்பா நீங்க எடுக்கிறீங்க, நாங்க கொண்டு வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா ஆர்டர் கமெண்ட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையை செய்யாது. அதை போய் எடுத்துட்டு வாங்க, ஒரு தடவை செய்யும், 2 தடவை செய்யும், அடுத்த தடவை திட்டுவான் பையன். என்ன இங்க அட்டா எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு, எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படி. அப்ப பெருமானார் வீட்டுக்குள்ள வந்தா பால் கறப்பாங்க, துணியை துவைப்பாங்க, எங்களுக்கு உதவுவாங்க, காய்கறி வெட்டி கொடுப்பாங்க. யதார்த்த வாழ்க்கையில் நீங்க ரசூலுல்லாஹ் பத்தி நம்ம எப்படி போறோம், ரசூலுல்லாஹ் காலேஜ் சொல்றாங்க,
ரசூலுல்லாஹ் வானத்துல அல்லாஹ்வோட எப்படி தொடர்புல இருந்தாங்க தெரியுமா? அங்க போர்ல போய் எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா? இப்படி பேசுறான். தினசரி வாழ்க்கையில நான் பொண்டாட்டி பிள்ளைகளோட ரசூலுல்லாஹ் எப்படி பேசுறதே இல்லை. தினசரி வாழ்க்கையில நான் மனைவி மக்களோட எப்படி சாதாரணமா நடந்துக்கிட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம நிறைய நேரங்களில் கொஞ்சம் காசு வந்தோட பேச்சு மாறிடுது. ஒரு பொறுப்புக்கு போனோட பேச்சு மாறிடுது. வித்தியாசமா பேசணும். நான் யார் தெரியுமா அப்படின்னா பெருமானார் சொல்லுவாங்க, அல் பதாதத்து மினல் ஈமானி, அல் பதாதத்து மினல் ஈமானி. பெருமானார் சொல்லுவாங்க, சிம்பிளிசிட்டி இஸ் ஃப்ரம் ஈமான். சிம்பிளிசிட்டி தன்னுடைய செயலால், சொல்லால், பார்வையால், பேச்சால் லேசா இருக்கும், சிம்பிளா இருக்கும், சிம்பிளிசிட்டியா இருக்கும். யாராவது ஒரு சின்ன பையன் பேசினா அவன்கிட்டையும் பேசணும், ஒரு பெரிய ஆளுக்கு பேசின அவர்கிட்டையும் பேசணும். தன்னுடைய ஆடைகள் நல்ல அழுக்கு இல்லாம இருக்கணும், ஆனா சாதாரணமா இருக்கும். இன்னைக்கு அப்படி விரும்புறதே இல்லை. பார்க்கும்போது ஒரு ஊருக்கு போயிருந்தேன், துபாயில கொஞ்ச நாள் நான் வேலையில இருந்தேன். அப்ப பார்த்தா அந்த ரம்ஜான்ல ஈது பெருநாள் அன்னைக்கு சந்திச்சுக்குவாங்க எல்லாரும், தொழுவ கொடுத்துட்டு மற்றவங்க கை கொடுத்துருவாங்க. கை கொடுத்து உடனே நண்பர் கேட்பார், மாப்பிள்ள சட்ட சோக்கா இருக்க, எங்க வாங்குனீங்க? இது நான் 8 வருஷமா காலையில் வாங்கினது. தொழுவ முடிச்ச உடனே சில ஊருக்காரங்க சேர்ந்து நிற்பாங்க, மாப்பிள்ள சட்ட சோக்கா போட்டிருக்கீங்க, எவ்வளவு அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவாரு, போன மாதம் ஆஸ்திரேலியா போய் நல்ல மாப்பிள்ள அங்க வாங்கிட்டு வந்தேன். இந்த சட்டை நம்ம இந்தியா ரூபாய்க்கு 8000 ரூபா. உடனே நீங்களும் சோக்கா போட்டிருக்கீங்களா மாப்பிள்ள அப்படின்னா, நம்ம 10,000 ரூபாய் லண்டன் போயிருந்தல அவன். அதாவது இந்த சட்டையை போடுறதை விட இந்த சட்டையை இன்னொருத்தருக்கு சொல்றதுலே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு, தன்னை வெளிப்படுத்துறது. பெருமானார் சொன்னாங்க, சாதாரண சட்டை ஆனால் சுத்தமான சட்டையை பெருமானார் போடுவான். சாதாரண பேச்சு எல்லாருக்கும் புரியுறது மாதிரி. இதுதான் பெருமானாருடைய தினசரி நிகழ்வு. இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தா, எப்போதுமே செல்லம் அசர் நேரத்தில் தான் குடும்பத்தாரோடு இருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இப்ப வீட்டில் இருக்கிறதே விரும்புறது இல்லை, வெளியில போனோம்னா எக்ஸ்கர்ஷன் தான். ஒரு நாள் லீவ் கிடைச்சிச்சுன்னா எங்கேயாவது ஜாலியா போய் சுற்றிட்டு வரலாம், எங்கேயாவது ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம். இன்னைக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் இன்னைக்கு லண்டன், அமெரிக்கா, யூரோப் சைடு தான் போகிறது. என்னுடைய நண்பர்களே எனக்கு சொல்றாங்க, ஊட்டியோட அவுட்டேட்டர் இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, பாஸ்போர்ட் இருக்கா, வாங்க சுவிட்சர்லாந்து போகலாம். சுவிட்சர்லாந்து போகிறதுங்கிறது ஏதோ நம்ம இதுக்கு பக்கத்தில் ஊருக்கு போயிட்டு வர, தாராவரம் போயிட்டு வர்றது மாதிரி ஆயிடுச்சு. நிலம் அப்படி ஆயிடுச்சு. அவனே டிக்கெட் புக் பண்றான், தங்குறதுக்கு காசு கொடுத்தா போதும். தாராவரம் போயிட்டு வர்றது மாதிரி சுவிட்சர்லாந்துக்கு கூட்டு போறான் நம்மள. அங்க போயிட்டு போட்டோ எடுத்து போறான், எப்படி பச்சை பச்சையில் இருக்குன்னு பாருங்க. பெருமானார் சொன்னாங்க, எனக்கு எப்பெல்லாம் அமைதி தேவையோ நான் என் வீட்டுக்கு போயிருவேன். எனக்கு எப்பெல்லாம் அமைதி தேவைப்படுதோ, நிம்மதி தேவைப்படுதோ, கொஞ்சம் டென்ஷனா இருக்கணும், டக்குனு என் வீட்டுக்கு போயிருவேன். என்னுடைய மனைவி மக்களை பார்த்த உடனே எனக்கு அமைதி கிடைக்கும், சந்தோஷமா இருக்கும். அசல் தொழிலுக்கு முன்னாடி பெருமானாருடைய பழக்கம் வீட்டுக்கு போறது. தன்னுடைய பிள்ளையை கூட விளையாடிட்டு இருப்பான் போய். ஒரு நாள் அப்படி விளையாடிட்டே இருக்கும்போது தன்னுடைய பேத்தி, பெருமானாருடைய வம்சத்துல முதல்ல வந்தது ஒரு பேத்தி, ஒரு பெண் குழந்தை தான் வந்துச்சு. அந்த பெண் குழந்தையுடைய பேர் உமாமா. அந்த பெண் குழந்தையை வச்சு கொஞ்சிக்கிட்டு எப்படி உட்கார்ந்து இருக்காங்க, கடைசியா கழுத்துல தூக்கி வச்சுட்டாங்க, வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. யார் விளையாடுறா? ரசூலுல்லாஹ் விளையாடுறா. ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெரியாது, வகி இறங்கிக்கிட்டே இருக்கு. இங்க வகியை சொல்லிக்கிட்டே இருக்கணும், இங்க போருக்கு அனுப்பணும், இங்க பல வேலையை பார்க்கணும். பார்த்தா கழுத்துல உள்ள உட்கார்ந்து இருக்கு. அங்கேருந்து பிலால் தொழு வைக்கிறதுக்கு யார் ரசூலுல்லாஹ் டைம் ஆயிடுச்சுன்னா இந்த பிள்ளைய இறக்கி அழுவும், சின்ன பிள்ளை. இப்ப என்ன செய்யறது? பெருமானார் அப்படி கழுத்துல தூக்கி வச்சுட்டு விளையாட்டு பண்றாங்க. பாப்பா கழுத்துல இருக்கு, சின்ன குழந்தை, பெண் குழந்தை கழுத்துல உட்காந்து. தொழுக நேரத்தில் இறக்கி விட்டாலும் சிரமமா இருக்கும். ஆரம்ப காலகட்ட தொழுக கழுத்துல உள்ள உட்காந்து. இப்ப ருக்கு போகும்போது கீழே உள்ள கழுத்துல இறக்கி கீழே வச்சுட்டு ருக்கு போறாங்க, சுஜூது போறாங்க. திரும்ப பிள்ளையை தூக்கி மேல வச்சுக்கிட்டாங்க, கழுத்துல வச்சுக்கிட்டாங்க. திரும்ப அடுத்த ருக்கு சுஜூது கீழே இறக்கி வச்சாங்க. இப்படி நினைச்சு தன்னுடைய குடும்பத்தாரோடு மிக நெருக்கமாக இருந்தார். அந்த பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்த பிள்ளைகள் எந்த மொழியில பேசுவோ அந்த மொழியில பேசுவாங்க.
வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா அது பாஷையில பேசணும்னு சொல்லுவாங்க, பேசியும் காமிச்சாங்க. நம்ம நிறைய பேர் நம்ம பெற்ற பிள்ளையே கொஞ்ச மாட்டேங்கிறான். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அப்பா சொல்றாரு, நம்ம புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு. எங்க பிள்ளை எடுத்துருப்பாங்க அப்படின்னா, நான் சொல்றது இல்லை அது இருக்கு அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல உச்சிக்கு இருக்கிற மேல எங்களை பட்டுருங்க, ஒன்று பிள்ளைய தூக்குறது இல்லை, வாடா பிள்ளை தூக்காங்க நம்ம பிள்ளைங்கண்ணா. நான் கேட்க நீ ஏடா பெற்ற, ஏன் பெற்று? ஆனா புள்ளன்னா அது உச்சி போகும், ஆயிரம் எல்லாம் போகிறதுன்னு தெரியும். நிறைய பேர் இப்ப தள்ளி வச்சுக்கிறான். ஏன் அது படிச்சுன்னா என்ன, நீங்க என்ன குறைச்சா போயிருங்க, நீ பெற்ற புள்ள தானே. ஹதீஸ்ல வந்து பெருமானாருடைய மடியில வந்து சில பிள்ளைகளை கொண்டு போயிடுச்சு. அந்த காலத்துல பிள்ளைகள் இருப்பாங்க, அதுல ஆம்பளை பிள்ளை இருக்கிற பொம்பளை பிள்ளை இருக்கிற எழுதிருக்காங்க. ஆம்பளை பிள்ளை இருக்கிற பிள்ளை பெருமானார் மடியில கொண்டு போய் அவங்க பிள்ளை இல்லை, அடுத்த பிள்ளை. அந்த அளவுக்கு நாட்கள் அந்த பிள்ளைகளை ரொம்ப சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன்கான லஹு சபியுன் மன்கான லஹு சபியுன் ஃபலியதசாபா லஹு. எந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கிறதோ கொஞ்சம் அவர்களுடைய பெற்றோர்களும் விளையாடி பார்க்கணும் அந்த பிள்ளைகளோட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி தந்துடும், சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி தந்துடும், காரு வீடு எல்லாம் வாங்க சொல்லி தந்துடும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லி தரது இல்லை. நம்ம பிள்ளைகளை எங்க கல்லூரியில நான் வேலை செய்யக்கூடிய ஜமாத் முகமது கல்லூரியில 12,500 பேர் படிக்கிறான். உங்க ஊர்ல உட்கார்ந்து புத்தகம் தெரியல, 12,500 ஸ்டூடெண்ட் படிக்கிறான். நிறைய பேர் உங்க ஊர் பிள்ளைங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், அதெல்லாம் படிக்க வச்சிருக்கோம். எப்படியாவது எந்த அடத்தையாவது பிடிச்சி ஒரு துவா செஞ்சு வெளிநாடு கல்வி கொடுக்குறோம், இல்லை சம்பாதிக்க வச்சிருவோம், கடையை வச்சு சம்பாதிக்கிறோம். ஒரு வீடு வாங்கிடுறான், ஒரு கார் வாங்கிடுறான், பார்த்தோம்னா என் பிள்ளை நல்லா ஆகிட்டான்னு நினைக்கிறான். ஒன்னே ஒன்று மறந்துடும், இதையெல்லாம் சொல்லிட்டு தர நம்ம பிள்ளை ஒரு மனுஷனா இருக்கான்னு தெரியவே இல்லை. சகோதரிகளே, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், நீங்க பெற்ற பிள்ளை ஒரு மனுஷனா இருக்கானா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது எப்ப தெரியுமா தெரியும்? எப்ப தெரியுமா தெரியும்? உங்களுக்கு ஒரு 60-70 வயசு ஆகும் போது உங்களுக்கு ஒரு நோய் வந்து நீங்க படுத்திருக்கும் போது உங்க பிள்ளை எப்படி உங்களோட நடக்கிறான்னு அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு தெரியும். பல பிள்ளைகள் மனுஷன் மாதிரியே நடக்கிறது இல்லை பெற்றவங்கள்ட்ட. நான் அடிக்கடி சொல்ற செய்தி, ஒருத்தர் வயோடு மூக்கினால் உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில போய் படுத்திருக்கார். அத்தை ஐசியூக்குள்ள இருக்கார், பையன் வெளியே நிற்கிற, அத்தை உள்ள இருக்கார். நடுவுல கண்ணாடி மட்டும் இருக்கு. பையன் இங்க இருந்து எட்டி எட்டி பாக்குறான், அத்தா உள்ள படுத்துட்டு அவனையே பாக்குறாரு. இந்த காட்சி நிறைய நீங்க இப்ப சமீபமா பார்த்துருப்பீங்க. உள்ள இருந்து அத்தா பாக்குறாரு, வெளியே பையன் நின்று பாக்குறான். அத்தா சொல்றாரு, அழைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடா, படாதவா கொடுக்குறாங்க, இங்க ஊசியை குத்துறான், என்னமோ செய்யறான், எனக்கு வேணாட்டா, பையன் தாங்கிக்கிற வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கிறாரு. பையன் சொல்றான், நீ எப்படா போவேங்கிறான். சீக்கிரம் சாதியா, அடுத்த வேலைக்கு எனக்குங்கிறான், எனக்கு டைம் இல்லைங்கிறான். சார், உலகத்தை புரிஞ்சுக்குங்க, எந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கு இரவு பகலாக முடித்திருந்து நீங்க வளர்த்தீர்களோ அந்த பிள்ளை சொல்றது என்னைக்கிடா சாப்பாடு கேட்கலாம். கொஞ்சம் காசு கம்மியா இருந்துச்சு கையில, தரதரம் ஞாபகத்தை கொண்டு போய் வெளியே போட்டுருவான் போல. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடையாது. நான் சொல்லலாம், இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், ஒரு துவாவை பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு துவாவை பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் இறக்கிற நேரத்தில் உங்கள் பையனும் பொண்ணும் உங்க காலை பிடிச்சுக்கிட்டே நிக்கணுமா? உங்க மனைவியும் சொந்தக்காரங்களும் உங்க காலை பிடிச்சுக்கிட்டே நிக்கணுமா? அதுக்கு ஒரு துவாவை நான் சொல்லித் தருகிறேன். நீங்கள் 25 வயசுல அந்த துவாவை ஓதுனா 65 வயசுல உங்கள் பிள்ளைகள் உங்கள் காலை பிடித்து கொண்டு நடப்பார்களே. அந்த துவாவை நான் சொல்லித் தரட்டுமான்னு சொல்லாங்க. அன்னைக்கு ஒரு நண்பரோட நின்று திருச்சியில பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு பென்ஸ் கார் போகுது, ஒரு பென்ஸ் கார் என் பக்கத்துல பேசிக்கிட்டு திரும்பி பார்த்துட்டு சொன்னாரு, பென்ஸ் கார்ல போறது என் மாமா அப்படின்னா. இந்த பென்ஸ் கார்ல போறது என் மாமா. நான் நினைச்சுக்கிட்டேன், உண்மையிலேயே மாமா என்னமோ தெரியாது. ஆனா அந்த பென்ஸ் கார்ல உட்காந்து ஒரு வயசான 60 வயசு இருக்கும். அவர் போனவரை பார்த்தது உண்மையிலேயே மாமாவா என்னன்னு தெரியல. ஆனா சொந்த மாமாவாக இல்லாவிட்டாலும் பென்ஸ் கார்ல போறவங்க பார்த்து இந்த உலகம் மாமான்னு சொல்லுவோம். சும்மா சொல்லுவான், என்ன இருக்கு காசாக்கணுமா? சொந்த மாமா நடந்து போறாரு, காசு கேட்கிறாருன்னா யார பிச்சைக்காரமா?
என்னது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ வார்த்தை எதை எங்க இமாம் துவா ஓதுற மாதிரி ஓதி போயிட்டே இருக்கீங்க. இந்த துவாவை ஒரு தடவை சொன்ன உடனே ஒருத்தர் முன்னாடி இருக்காங்க, அல்லாஹ் அக்பர், ஏதோ சும்மா சொல்லுவாங்க, இல்லை எல்லாம் போய் அல்லாஹ் அக்பர் எல்லாம் இருக்கீங்க. நான் சொன்னேன் எல்லாரையும் கபூல் கணிக்கிற கிடையாது. ஏன் ஒரு துவாவை சொல்றதுக்குள்ள அதுவே அல்லாஹ். இந்த துவாவை நான் ஏன் சொல்றேன் நான் டெய்லி ஓதுறேன். அதை என்னால சொல்ல முடியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. இந்த துவாவை அப்படி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஒரு செய்தியை சொல்றாங்க சார். இந்த துவாவை நீ 23 வயதில் கேட்டால் நீ 63 வயதில் அல்லாஹ் உனக்கு தருவானா. என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அஜ்அல் அவ்ஸஅ ரிஸ்கிக அலைய இந்த கிபர். ஒத்த வார்த்தை, முதல் வார்த்தை தான். யாருன்னா 63 வயசுல இந்த உலகத்தில் எந்த பொருள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா பொருளையும் என்னால் சாப்பிட முடியும். என்னுடைய அதிகபட்சமான செல்வம் பொருளாதாரம் எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நீ தரணும்னா நான் மௌத்தா போற நேரத்தில் 10 கோடி ரூபாய் எனக்கு இருக்கணும். என்னால் நடக்க முடியும், என்னால் பார்க்க முடியும், என்னால் பிடிக்க முடியும், என் வேலையை நானே செய்யணும். பெருமான சொல்றாங்க 23 வயதில் கேட்டால் சத்தியம் பண்ணி தெரிந்து கொள், 63 வயதில் எல்லாம் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு, கடைசி காலம் 10 கோடி ரூபாய் எதிரியா சாப்பிட்றா நடக்கும். பெத்த புள்ள கூட சுத்திட்டு பண்ண மாட்டானா, சொந்தக்காரங்க கூட சுத்துவான மாட்டானா, எதுவும் சுத்தலாம். அந்த உலகத்துல டப்பு இருந்துச்சுன்னா பின்னாடியே வருவான். எப்பெருமானா சொன்னாங்க, என் ரிஸ்க் நிறைந்து இருக்கணும், யாரையும் கையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என் பெற்ற பிள்ளையிடம் கூட என்னுடைய உணவை நான் கேட்கக்கூடாது. தப்பே நீ தரணும். என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஏன் சாப்பாட்டை நீ தரணும், எனக்குள்ள வானத்தை நீ தரணும். அந்த சாப்பாட்டை நீயே செவிக்க வைக்கணும். நான் சாப்பிட்டு போட்டு இது எப்ப செவிக்கும் மாத்திர போடணுமா, இந்த வேலையெல்லாம் நீ கூடாது. அது என்ன சார் செய்யணும்? இந்த துவாவை 23 வயசுல இருந்து ஓதணும். ஓதி மட்டும் பாருங்கள், உங்களுடைய கடைசி காலத்தில் 10 கோடி ரூபாய் இருக்கும், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கும். அதே எங்க கீழூர்ல அப்படிதான் இருக்குமான்னு கேட்கக்கூடாது, இருக்கும். ஏன்னா ஆசிரியர் தெரியல, நீங்க 500 வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குங்களா? 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, அதுவே பெட்ஸுக்காக ஒரு பறந்துதான் வரும். நான் சொல்றது என்னன்னா, 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கூட 5000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டினுடைய சுகத்தை தரும். இந்த உலகத்தில் நீங்க வச்சிருக்க காசு சுகத்தை தராது, சில நேரத்தில் சோதனையா மாறும். உங்கள் வீட்டின் வழியாக சுகத்தை தருவவன் அல்லா, உங்கள் பொருளாதாரத்தின் வழியாக சுகத்தை தருவவன் அல்லா. பெருமானார் இதையும் மீறி ஒரு செய்தி சொல்லுவாங்க, உங்கள் மனைவியின் வழியாக அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருகிறார், மனைவி அல்ல. இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 10 வயசு பிள்ளைக்கு இதை சொல்லிக் கொடு. அவன் இறக்குற போது ரொம்ப இந்த உலகத்தை அப்படி பொருத்திக்கிட்டு, யாரெல்லாம் நீ கொடுத்ததை எல்லாத்தையும் பொருத்திக்கிட்டுடா, நீ மௌத்தத்தை அதையும் பொருத்திக்கிறேன்னு மௌத்தா போகும், அதையும் பொருத்திக்கிறேன்னு மௌத்தா போகும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்ததற்குடைய அடையாளம். கடைசி நேரத்துல காசு இல்லாம அவன்கிட்ட நோயோடு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு இழுத்து இங்க எப்ப சாவான டாக்டர் அதை அப்படிலாம் கூடாதுன்னு நாங்க சொல்றோம். ولا يموتن احدكم الا وهو يحسن الظن بالله. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் எப்படி தெரியுமாயா மௌத்தாவான்? அப்படி படுத்துக்கணும், மனைவி காலடியில நிக்கணும், பையன் களமாட்டில் நிக்கணும், இங்க பிள்ளைகள் நிக்கணும். எல்லாத்தையும் பார்த்து எப்பா யார்த்தையும் நான் கடன் வைக்கல, எந்த தொழுகையும் மீதி வைக்கல, எந்த சக்காத்தும் மீதி இல்லை, உங்களுக்கான 10 கோடி ரூபாயை விட்டு போகிறேன், சமத்தா பிரிச்சுக்கிட்டு நல்லா இருங்க, போயிட்டு வரட்டுமா? இருக்கிற வரையும் சுகமாக வாழ்ந்தேன், என் மரணமும் சுகம்தான், சொல்லிவிட்டு போகிறேன்னு மௌத்தாகணும். இதை நான் சொல்ல சார், நம்ம நபி சொன்னாங்க. அதை சொல்லிட்டு எம்பசைஸ் பண்றாங்க, இப்படித்தான் நீ மௌத்தா போகணும். சரி, இப்ப இப்படிலாம் மௌத்தா போறது நான் என்ன சார் செய்யணும்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு சில குணங்களை, சில குவாலிட்டிகளை குரான் சொல்லுது. இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சேன்னா உன் வாழும் மரணமும் இதே மாதிரி இருக்கும். உனக்கு நோய் நொடிகளே வராது, சிரமமே இருக்காது. இந்த உலகத்தில் நீ தொட்டதெல்லாம் தோன்றும், எதெல்லாம் போய் கை சும்மா ஜம்ஜம் நடக்கும். உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு தோதுவாக இருப்பார்கள், உன்னுடைய பொருளாதாரம் உனக்கு பயன்படக்கூடிய லெவலில் இருக்கும். அதுக்கு அந்த துவா ஒண்ணு. ரெண்டாவது சில செய்திகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த செய்திகளை
என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். உரையை முடித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறார். அதற்கு இதே போயிடலாமா? அப்துல்லா பாதி தூக்கத்திலே இருக்காது. எங்க ஆசிக்காரியாருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா ரஹ்மத்தையும் செய்வாங்க. ஏன் ஒரு மனுஷன் எப்படி சோறு தரணுங்கிறதுக்கு இவர் தான் உதாரணம். அடுத்த தடவை 3 நாள் நோம்பு வச்சுட்டு தான் ஊருக்கே இருக்கும். கொட்டோ கொட்டு கூட இப்படிலாம் இவரு, அதாவது கீரனுடைய வாழ்க்கையை கேட்க முதல் அவருக்கு எதுவரை வந்ததே இல்லை. ஏதோ ஒரு கிராமத்துல கிடக்கும் போது அஜரத்தை மட்டும் எனக்கு தெரியும். கீரனுடைய கலிகள் நான் துபாயில ஒரு கம்பெனியில எச்ஆர் இருக்கும். அஜருக்கு அதை வந்துட்டாங்க. அவங்க கூட பேசி என்னுடைய தாப்பனா இருக்கிறவங்க அஜரத்தை பார்த்து தான் பழக்கம். மற்ற கீரனுக்காரங்களை சந்திச்சிருக்கேன். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்காக அந்த பள்ளியினுடைய பிரமாண்டமும் இந்த மகானுடைய பிரமாண்டமும் இந்த உங்க ஊருடைய மனசினுடைய பிரம்மாண்டமே எனக்கு புரியுது. பிரம்மாண்டமான எல்லாமே வாழ்க்கையாக நீங்கள் ஆகி இருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் அதை தருவாங்க. ஆமி சொல்லுங்களேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வாழ்ந்து நல்லா மூக்காக போறதுக்கு சில ஒரு 5 செய்தியை மட்டும் இஸ்லாம் சொல்லுங்க. குர்ஆன் சொல்லுங்க. நான் சொல்றேன். குர்ஆன் சொல்லுங்க. ஒரு 6 செய்தியை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க குர்ஆன்ல. அவ்வளவுதான். வேற ரொம்ப சிம்பிளா 5 செய்தியை செய்யணும், 6 செய்தியை செய்யக்கூடாது. இதை மட்டும் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இதுக்கு படிப்பு அப்படிங்கிறது தேவையில்லை, இதுக்கு காசு அப்படிங்கிறது தேவையில்லை, இதுக்கு மற்ற எதுவுமே உலகாய தேவையில்லை. ஆனா அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா படிப்பு தானா வரும். நீங்கள் படிக்காமலே மேதைகளாக இருப்பீர்கள். எந்த சர்டிபிகேட் டிகிரி உங்களுக்கு உதவாதோ உலகத்துல எத்தனை பேர் படிக்கிறாங்க. ஒரு நாள் துபாயில தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை தேவை. அதுக்கு வந்துட்டாங்க, கல்வியத்துல வந்துட்டாங்க. 800 பேர் வருவாங்க. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 800 பேர். இந்த உட்காந்து இதே மாதிரி ஒரு 3 நாள் ஃபுல்லா பார்த்துருப்பாங்க. நாங்க கொஞ்ச நாள் இந்த டீலாம் நினைக்க பார்த்தாங்க. இங்க டீலாம் கொடுக்கல, கொடுக்காது. நிறைய ஊர்ல நம்ம நல்லா பேசும்போது டீயை கொண்டு வருவோம். செய்தா மாதிரி அந்த ஆளு என்னமோ டீயை பார்க்காத மாதிரி அன்னைக்கு எட்டி பார்ப்பான். நான் ஊர்ல சொன்னேன் கொஞ்ச நேரம் சவுண்ட் நகாதியாது, சவுண்ட் லைன் இது இரவு நோம்பு, எந்த பேரும் டீ குடிக்காத. நான் சொல்றதை கேட்கலாம் முடிச்சுக்குவோம். அவ்வளவுதான். 4 மணிக்கு கொண்டு வருகிறாரு. அதே டீனாலே பயமா இருக்கிறார். ஊதி கெடுத்துடுறான். நம்ம சொல்றதை நீ எந்த கட்டணும் நம்ம கொடுக்கவே மாட்டான். கொடுத்து பக்கத்துல விட்டு போயிடுவாங்க. சும்மா இருக்காதான் ஏதோ கருங்க. அந்த மலையாளத்துல சொன்னேன் 800 பேர்களை டீ தர முடியாது. அவன் வீட்டுல நீ குடிய அவங்க நான் குடிக்கிறேன். வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு போ. 800 பேர் அப்படியே அமைதியா. ஒரு நாள் நான் பேசி கொடுத்து வெளியோட ஒரு பையன் வந்து கை கொடுத்தான். கை கொடுத்தோன்னு என்ன பண்ணேன், இல்லை சார் நான் ஏர்பார்ட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு அந்த இதை சரி பண்ணுறது, ஃப்ளைட்டை சரி பண்ணக்கூடிய இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். வேலை கிடைக்க மாட்டேங்குது. துபாயில் விசிட்டில் வந்து யாரையாவது சொல்லுங்க, எல்லாம் துவா செய்யுங்க. சரி பார்த்து ஏன்னா அங்கே நிறைய கம்பெனிகள் இருக்கு. இத்திஹாத் ஏர்வேஸ், எமிரேட்ஸ், அப்படி இப்படி பல கம்பெனிகள் இருக்கு. நீ எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து வேணும் கவலைப்படாதுன்னு போயிட்டேன். அந்த பையன் அதுக்கு அடுத்த வாரம் வந்தான். அதுக்கு அடுத்த வாரம் பட் ஆனால் ரொம்ப நாள் நான் நினைச்சிட்டேன் எங்கேயோ வேலை செய்யறவங்க போயிட்டான். இப்படி 1000 பேர் துவா செய்ய சொல்லுவாங்க. அதில் அந்த பையன் ஒருத்தர் போயிட்டான். கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு அந்த பையன் திரும்ப வர்றான். பையன் உட்காந்து இந்த பையன் இதுதான் இருக்கான் உங்களுக்கு இதுவரைக்கும் வரலையே அப்படின்னு தான் பையன் சொன்னாங்க. ஞாபகம் இருக்குல்ல ஒருத்தரை பார்த்த உடனே வந்து கொஞ்சமாக கை கொடுத்தாரு. கை கொடுத்தோம்னா கேட்டேன், எங்களுக்கு நீ வேலைக்கு போனோம்னா தற்சீரம் மறந்துட்டியா, இங்கே வரவில்லை இன்னைக்கு அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னான், இல்லை இங்கே இல்லை நான் அப்படின்னா. ஓ வேற நாட்டில் இருக்கிறாரு. அப்புறம் எங்கேயா வேலை செய்யறாரு அப்படின்னா இப்போ நீ கம்போடியாவில் இருக்கேன், சவுத் ஆப்பிரிக்கா கம்போடியாவில் இருக்கேன். ஓ அங்கே போய் வேலை ஏன் துபாயில் வேலையும் செய்யாமல் அங்கே போயிட்டு அப்படின்னா சொல்கிறான், இந்த வேலையை கேட்டு பார்த்தேன் சார் கிடைக்கவே இல்லை. கம்போடியாவில் ரொட்டி மாஸ்டர் அப்படின்னா அங்கே போயிட்டே இருக்காங்க. சார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எவ்வளோ காசு செலவழிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சமாக எப்படியும் ஒரு 15-20 லட்சம் ரூபாய் பறக்க வேற சொல்லுவாங்க. அது படிக்கிறது மட்டுமல்ல, அவன் என்ன செய்யணும்னா அந்த ஃப்ளைட்டில் இத்தனை மணி நேரம் பறந்தாலும் அவனுக்கு அந்த சர்டிஃபிகேட்டே தருவான். அவங்க அத்தம்மா கஷ்டப்பட்டு அவரை படிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வேலையை விட்டு ரொட்டி மாற்றினானான்னு கேட்டேன். நீங்கள் யாரும் போட்டிக்காதே சார், நாங்கள் பிரியாணிலாம் போகிறோம், நீங்கள் என்ன இப்படி சொல்லியா அப்படின்னு. அது நல்ல வாழ்க்கை. ஊருக்கே சோறு போடுறதுங்கிறத அதை விட பெரிய வேலையே இருக்கு. நல்லா செய்கிற வேலையில நீங்கள் எல்லாம் செய்வீங்க. நல்லா
தானே சொல்றாங்க, நான் தான் எல்லாருக்கும் சோறு போடுறேன். ஈரத்துக்காரர்கள் சொல்றாங்க, நாங்களும் தான் சோறு போடுறோம். ரொட்டி போடுறது நல்ல வேலை தான், குறையா சொல்லல. ஏன்னா இதை படிச்சுட்டு இதுக்கு போனா அந்த பையன் சொல்றான், அதை விட காசு இதுல கூட தான் பார்க்கலாம். அப்பதான் புரியுதுலையா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இதுல வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு. காலேஜ் வாத்தியாருக்கு 10,000 ரூபாய் சம்பளம், காலேஜ் வாத்தியாருக்கு 10,000 ரூபாய் சம்பளம். பக்கத்திலே போட்டிருக்கான், பிரியாணி மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம். இதுல எதை தேர்ந்தெடுக்கும்? அது ஒரே பேப்பர் கட்டிங் போட்டு கொடுத்துருக்கான். அதை நம்மால் வாட்ஸ்அப்ல போட்டு உலகம் பூரா இருக்கா. பக்கத்துல வாத்தியாருக்கு 10,000, ரொட்டி மாசத்துக்கு பிரியாணி மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம். அப்ப நமக்கு அந்த பையன் ஏன் இதுக்கு வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா அந்த பையன் சொல்றாங்க, காசு அதில் கூட தருவாங்க. இப்ப என்ன இருக்குதுல்ல, நான் ரொட்டி மாஸ்டரா இருக்கேன், பிளைட்ல ஓட்டுறாங்க, டப்புலேருந்து காசு வரலன்னா அதை வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போகுதுல, காசு வச்சுன்னா எந்த வேலையும் செய்யறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சில செய்திகள் நமக்கு சொல்லி தரலாம். நீங்க இந்த 5 காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் பிள்ளைகள் மனிதர்களாக இருப்பார்கள். குறிப்பாக நான் தாய்மார்களுக்கு தான் இதை சொல்றேன். நான் பிள்ளைகளுக்கு மட்டும் பேசல, பெரியவங்களுக்கு சேர்த்தே பேசுறேன். உங்கள்கிட்ட இந்த குணம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. இந்த குணம் இல்லைன்னா இந்த குணமாக மாத்திக்கீங்க. நீங்க மாற்றுனீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் வாழ்க்கை ஃபிளரிஷ் ஆகும், உங்கள் வாழ்க்கை மலரும். சும்மா இந்த உலகத்துல இருக்கும் காலங்கள்லாம் ரொம்ப சுகமாக இந்த உலகத்துல வாழலாம், எந்த கஷ்டமும் நம்மளை தீண்டாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை திருப்புவாங்க அல்லாஹ் மிக அழகாக சொல்லி தரலாம். அதுல 5 விஷயத்தை அல்லாஹ் செய்யணுங்கிறான். அதில் முதல் செய்தியாக அல்லாஹ் சொன்னான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. குர்ஆன் அழகா பேசு, எந்த செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும்னு சொல்லும். குர்ஆன்ல 2 செய்தி உண்டு. ஒன்னாவது செயல்பாடு, அதுக்கு முன்னாடி சிந்தனை. எதையாவது ஒன்று நம்ம செய்யணும்னா முதல்ல யோசனை வரும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா எல்லா உதாரணமே அதே மாதிரியே வருது, என்னன்னு தெரியல. ஒரு 3000 பேருக்கு சாப்பாடு ஆச்சியார்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கு பேர் லிப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ல கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆச்சியார் ஒரு 3000 பேருக்கு புரியாங்க, ஆட்சியெல்லாம் அதிகம் இருக்கு, அவன் அரிசி கேட்பான், கொட்டேஷன் எவ்வளவுன்னு கேட்பான். அது சும்மா போட்டுக்க ஒரு 10,000 மூட்டை அரிசி அப்படிங்கிறாருன்னா அவன் கொஞ்சம் பயந்துடுவான். 3000 பேருக்கு 10,000 மூட்டை அரிசியா எந்த உலகத்தில் சொல்றாரு? முதல்ல யோசிக்கணும். ஒரு 3000 பேருக்கு சாப்பாடு ஆகுதுன்னா எவ்வளவு வேணும், தக்காளி எவ்வளவு யோசிக்கணும். ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறோம். கடைக்கு போகணுமா, எந்த சைடு போகணும்னு யோசிப்போம். கடை வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்காது. நம்ம பார்த்து ஒரு சைடு போய் ஏறி உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது. ஒரு சமீபமா நடந்த ஒரு செய்தி, இப்ப நிறைய ஆளுகள் பாதி தெளிவோட தான் இருக்காங்க. எவர்கிட்ட பேசினாலும் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே வேற வேலைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான், பாதியிலே தான் இருக்காங்க, எவரும் முழுசாவே இல்லை. அவனுக்கு அவர் தான் ஒரு நண்பர் சொன்னாரு, அவன் மெட்ராஸ் போற வண்டி கோயம்புத்தூர் போற வண்டி 2 வண்டியுமே திருச்சி வந்துருக்கு, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. ஒருத்தர் கொஞ்சம் போதையில் இருந்திருக்கான், அவன் மெட்ராஸ் போறவன் டீ குடிக்கிறதுக்கு இறங்கிட்டான், மாற்றி போய் கோயம்புத்தூர் வண்டியில ஏறிட்டான். அவனுக்கு தெரியல, உள்ள போயிட்டான், அவன் 2வது சீட்டு காலியா இருந்து உட்காண்டான். அவன் போக வேண்டியது மெட்ராஸ், அந்த வண்டி அந்த பிளாட்ஃபார்ம் நிற்குது, இந்த வண்டி இந்த பிளாட்ஃபார்ம் கோயம்புத்தூர் போறது நிற்குது. வண்டி எதுக்கு போற நேரம் உடனே மேல ஒரு பார்த்து கேட்டுருக்கான், இவ்வளவு நேரம் இந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, புதுசா நீங்க வந்திருக்கீங்களா, நீங்க தான் புதுசு, அதான் பாதியில இருக்கானே, மேல நீங்க உட்காந்துருக்கீங்களா, புதுசா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்க. அவர் கேட்டிருக்காரு, நீங்க தான் புதுசா இருக்கீங்க, எங்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு. உடனே சொல்லிருக்காரு, நான் மெட்ராஸ் போறேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, இதோ இது கோயம்புத்தூர் போற வண்டியா அப்படின்னு. சொல்லிருக்காங்க, மெட்ராஸ் போற வண்டியா, மேல ஒரு கோயம்புத்தூர் போற வண்டியா. உடனே சொல்லியிருக்கான், பாருங்க மோடி காலத்துல என்ன அதிசயம்லாம் நடக்குது, மேல உள்ள பூரா கோயம்புத்தூர் போற, நான் மெட்ராஸ் போறேன்னு இருக்கான். எப்படி நடுசீட்ல உள்ளவர் மெட்ராஸ் போறாரா, மேல உள்ளவங்க கோயம்புத்தூர் போறாங்க, ஒரே ட்ரெயின்ல பாதி அங்கிட்டு போது பாதி 2 பேரு பஸ்ல போயிட்டே போனாங்க. அதுல ஒரு 2 பேருக்கு சாராயம், இது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. முன்னாடி உட்காந்து அவன் ஒருத்தர் சொல்றான், ஏண்டா மாப்பிள்ள தண்ணி அடிச்சு அடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற, அவனும் புரிஞ்சுக்கான். உடனே அவன் அதுக்கு பதில் சொல்றான், இந்த டீ கடைக்காரெல்லாம் ஒழுங்கா போட்டா நான் ஏன் அங்க போறேன்.
குடிக்கிறாங்களோ ஒழுங்கா டீ போட்டா நான் அங்க போறாங்க அந்த இதுலேயுமே போதையிலேயே ரொம்ப தெளிவா இருக்கான். அப்ப முதல் விஷயமாக இஸ்லாம் சொல்லும் எப்படி சிந்திக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கும். சிந்தனை அப்படின்னு இருக்கிறதே அது ஒரு மகா ஆயுதம். அதை விட்டுட்டோம்னா தூக்குடிக்கும். சிந்திக்கணுங்கிறத நீங்க சொல்லி கொடுங்க. அது சொல்லி கொடுக்கல அப்படின்னா துருப்பிடித்த ஆயுதமாக அது மாறிவிடும். பொதுவாகவே அந்த எண்ணமும் சிந்தனையும் எது நமக்கு பிடிக்குதோ அதை சுத்தியே இருக்கும். ஒரு வயசு வரைக்கும் பொம்பளை பிள்ளைகளை சுத்தியே இருக்கும். ஒரு வயசு பையன் எந்த நேரம் அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதான் தோணும், வேற எதுவும். ஒரு கொஞ்சம் வயசாகிடுச்சு, காசு பத்தியே யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு காசு வரணும், இவ்வளவு காசு நிற்கிது, இந்த இவ்வளவு ரூபாய் இதாகிட்டா என்ன செய்யறது, இப்படிதான் யோசனை போகும். கொஞ்ச நாள் ஆகி போச்சு, வேற மாதிரி பெருமை, என் குடும்பம் அப்படி இப்படி, நான் யாரு தெரியுமா, கொஞ்சம் வயசான ஆளுகிட்ட கேட்டு பாருங்க, என் குடும்பம்லாம் என்னன்னு தெரியுமா, நாங்கெல்லாம் இந்த ஊர்ல அப்படின்னு இதுல வந்தாரு மற்றவங்க வந்தாலும் நீங்க அவங்களுக்குலாம் அவளுக்கு தெரியாதுங்கம்மா. இந்த மாதிரி இவர் பட்டாவுக்கு வாங்கி எங்க வந்தா போறாங்க அவனுக்குமே தெரியாது. அப்ப காலம் மாற மாற சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல அந்த பிள்ளைகளுடைய சிந்தனையை இஸ்லாம் மாற்ற சொல்லுகிறார். அவன் அந்த தப்பான எண்ணத்துல விடாதே இருக்கு. குரான்ல எல்லாம் ஒரு வசனத்துல சொல்லுமா, வதவும் வாகிரல் இஸ்மி பாத்தினா. ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க நான் தாடிலாம் வச்சிருக்கேன், ஜிப்பாலாம் போட்டிருக்கேன், தொப்பிலாம் போட்டிருக்கேன், நான் நல்லா இருக்கேன், அது மட்டும் பத்தாது இஸ்லாம். நீ இதெல்லாம் போட்டுட்டு உள்ள என்ன யோசிக்கிறேன்னு நல்லா கேட்கலாம். எவனை எப்படி கவுக்குறது அப்படின்னு யோசிக்கிறார். ஆரியாரு நல்லா பெரிய தாடிலாம் வச்சிருக்காரு, ஆனா பார்த்தா இவனை எப்படா மண்டையை போடலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க சொன்னாங்க. இந்த சார் அந்த என்ன கேட்கிறாரு, சார் மக்கால காபத்துல்லாஹ்வுடைய அந்த வாசல்ல அஜருல் அஸ்வத் பக்கத்துல அஜ்ஜுடைய நேரத்துல கொஞ்சம் இருக்கிறார். இந்த மாதிரி ஆளு உட்கார்ந்து சத்தியம் செஞ்சு இதை நான் செய்யறேன்னாலும் நம்பாதையே செய்ய மாட்டான் அப்படின்னு இந்த ஆளுக்கு பீடியை போட்டோம்னா நான் பயந்துட்டேன். மக்கால அஜுரல் அஸ்வத்துல அஜ்ஜுடைய காலத்துல ஏதோ பெருசா சொல்ல போறாரு, தொழுகை பத்தி கால் பேச போறான் அப்படின்னு நினைச்சா இந்த ஆளு ஏதாவது சொன்னான்னா நம்பாதீங்க அப்படிங்கிறான். அப்ப ஒருத்தரை பத்தி எப்படி உருவாக்கி வச்சிருக்கு, ரொம்ப தப்பான சிந்தனை. மார்க்கம் சொல்லு வெளியில உள்ளதை விட்டுட்டா மட்டும் அல்லா பாதுகாக்க பண்ணிக்க மாட்டான், உள்ள உள்ளதையும் விடணும். ஒருத்தர் வெளியில பெண்களையே பார்க்கறது இல்லை, ஆனா உள்ள முழுக்க ஆபாசமான சிந்தனை இருக்கிறது, காம சிந்தனை. எந்த நேரமும் 24 மணி நேரம் மொபைல்ல நீங்க ஓப்பன் அக்சஸ் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அது தவறான படங்களை பார்க்கிறது அல்லது தவறான அந்த சிந்தனை. அல்லாஹ் சொல்றான், வெளிப்படையாக செய்தால் என்ன நன்மை, அதை விட பல மடங்கு நன்மை உள்ளத்தால் சிந்திப்பதில் இருக்கிறது. ஒரு பெண்ணை நேரடியாக தொடாமல் அவன் இதய ரீதியாக தொட்டாலும் அவனுடைய பாவம் உண்டு இருக்கிறான். அதோட புரியும் நினைக்கிறேன். சமீபமாக உள்ள நாட்களில் எங்க டாக்டர்கள்ட்ட நம்ம கேட்டான்னு சொல்றான், இப்ப நிறைய பேருக்கு குழந்தையே உண்டாவது இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் இந்த பான் அடிக்ட், இந்த கெட்ட படங்களை பார்ப்பதிலே அடிக்டா இருக்காங்க. அவங்களால சுயமாக உலகத்துக்கு முடியல. வெளிரங்கமாக அவர் இன்னொரு மனைவியோடு வாழவில்லையே தவிர உள்ள ரீதியாக பல பெண்களோடு வாழுகிறார். அல்லாஹ் சொல்றான், அந்த சுகம் என்றைக்கு கிடைக்குமோ அதை தூக்கிடுறான். எந்த நேரத்தில் அந்த சுகம் கிடைக்குமோ கிடைக்காதுதான். எபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அஞ்சி தன்னுடைய கண்ணை தன்னுடைய இளமையில் பாதுகாத்தானோ அல்லாஹ் அவனுக்கு இரட்டை சுகத்தை தருவான். பெருமானார் வாக்கு சொன்னாங்க, இரட்டை சுகத்தை தருவான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு பெண்ணை ஒருத்தன் பார்க்கிறான், இச்சை வருது, அவனுடைய வாலிப காலம் கண்ணு போறா, அந்த பார்வையை டக்குன்னு அல்லாஹ்வுக்கு திருப்பினா. எம்பெருமானார் சொல்லுகிறார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட வார்த்தை, அல்லாஹ் ஈமானுடைய சுவையை அந்த இதயத்தில் தருவான். அவன் அதை டேஸ்ட் பண்ணுவான்னு சொன்னாங்க. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பார்வை, யா அலி லாம் தத்தபி இன் நபரத்தன் நபரா ஃபஇன்ன லக்கல் ஊலா வலைஸ லக்கல் ஆகிரா. பெருமானார் சொல்வாங்க, ஒரு பார்வை, ஒரு தவறான பார்வை ஒரு பெண்ணை பார்த்து பட்டுச்சு அப்படின்னா முதல் பார்வை குற்றம் இல்லை, கொஞ்சம் அழுத்தி பார்க்கிறது, இரண்டாவது தடவை பார்க்கிறது, அந்த ஒரு பார்வையை நிப்பாட்டுகிறாய், தவறாக எழுதப்படுகிறார், பாவம் எழுதப்படும். சார் இப்ப நேரடியாக ஒரு பெண்ணு நடந்து போறா, அவளை போய் கூகுள் பார்த்துக்கிட்டு இருந்தா செருப்பு கட்டி அடிச்சுவான். ஒரு பெண்ணு நடந்து போறா, கூகுள் பார்த்துட்டு தான் ஏதாவது சும்மா நீ அப்படின்னு கேட்பான். ஒருத்தர் மொபைல் திறந்து பார்க்கறான், கேட்கறதுக்கு நான் இல்லையே, கேட்கறதுக்கு நான்
இன்னைக்கு சமீபமான அறிக்கைகள் சொல்லுகிறது, அதில் சிறுவர்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள் மட்டுமல்ல, வயோதிகர்களும் அடக்கம் சொல்லுது. அது ஒரு வகையான ஒரு என்ன சொல்லுது, அது ஒரு வகையான ஒரு போதை, அது ஒரு வகையான ஈர்ப்பு, அது பின்னாடியே போறான். ஈமானுடைய ஒளி கிடைக்காதது மட்டுமல்ல, சுவையும் கிடைக்காது. நாங்கள் சொல்லலாம், நீ உன் வாழ்க்கையிலே ஈமான் சுவையை அறியாமல் நீங்கள் தொழுது என்ன கிடைக்க போகிறது? அதனால சிந்தனை மாற்றம் தான் முதல்ல. இன்னைக்கு இந்த நேரத்தில் சொல்றேன், யாரெல்லாம் இது மாதிரி தவறான பார்வைகளை விட்டு என்னை நீ காத்து விடுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் மனம் மாறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1000 ஒரு துவா ஒரு ஊர்ல சொல்லி கொடுத்தேன். எங்க பிள்ளை ஒரு சார் வந்து சொன்னாரு, சார் வீட்டுக்கு போனா என் பையன் மொபைலுக்கு சந்துக்குள்ள ஓடுறாங்க, எனக்கு என்ன சார் செய்யணும்னு கேட்டார். நான் கேட்டேன், தெரியாத மாதிரி கேட்க, நான் எதுக்கு சந்துக்குள்ள ஓடுறான்? பையன் எதுக்கு சார் மொபைல் எடுத்துக்கிட்டு சந்துக்குள்ள ஓடுறான்? வீட்லயே இருந்தாலும் பார்க்க வேண்டியது. இன்னைக்கு எல்லா ஊர்லயும் இருக்க பிரச்சனை, என் பையன் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு, என் பிள்ளை இந்த மொபைலை வச்சுட்டு படாத பெரிய சிரமமா இருக்கு. எல்லா ஊர்லயும் கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு செய்தியை சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க ஒரு செய்தி. என்ன தெரியுமா? ஒரு 4 வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் உங்க பையன் கொண்டு மொபைலை தூக்கி எடுத்து ஓடுவானே, அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. நீ சொல்லி பார்க்கறியான்னு. அதை சொல்லிவிட்டு அவர்களுடைய குழந்தைகளை 1000கணக்கானவர்கள் தற்காத்துக் கொண்டார்கள். பெரியவங்க அதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஆமா இருக்கு, அந்த மொபைல் மேல இருந்த அந்த அடிக்ஷன் என்னை விட்டு போயிருச்சுங்க. அதுக்கு ஒண்ணுதான் வேணும்னு நினைக்கணும். அந்த 4 வார்த்தையை நான் பயான் முடியும் போது இன்ஷாஅல்லாஹ் சொல்லுவேன். சரியா? சொல்லாட்டி அப்புறமா கேட்டுக்கணும். நீங்க அப்பதான் தெளிவா இருக்கீங்க. ஒரு ஊர்ல இது மாதிரி சொன்னேன், நானும் பயான் முடிஞ்சு மேலே விட்டு பின்னாலே ஒரு பொம்பளை சத்தம் போட்டுட்டே வந்துச்சு, அவர் பிடிக்காது. நான் யாரையும் பிடிச்சி கொடுத்தா கடைசியில் என்னதான் அந்தாலும் இன்னைக்கு போனாங்கன்னா திரும்ப என்னைக்கு வருவாருன்னு தெரியாது. அவங்க கூட்டுக்காரங்க துவாவை கேட்டு கொடுக்கையா, இவ்வளவு கூட்டிட்டு வந்து பயான்லாம் பண்ணிட்டு கிடக்குன்னு அதை கேட்காம. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், நம்மளால உண்மையிலே சரியான நம்மளால கேட்கறாங்க. அது எதுக்கு நம்ம போய் கேட்கணும்? பிள்ளைய பெற்றவர்களுக்கு தானே அது அனுபவம் தெரியும். நல்லா பாதுகாக்கணும். முதல் விஷயம் அல்லாஹ் சொல்லலாம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் அல்லாஹ் அறிமுகப்படுத்துங்க. அல்லாஹ் சொல்லுங்க, திரும்ப திரும்ப அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுங்க. இப்ப நம்மளாம் அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்துருப்போம்? ஏதாவது ஒரு தப்பு பண்ணா உடனே சொல்லுவான், அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் ஒண்ணு நரகத்தில் தூக்கி போடுவான். அந்த பிள்ளைய கூப்பிட்டு அல்லாஹ்னா யாருன்னா, எவன்லாம் அழிப்பானோ அவன்லாம் அல்லாஹ்தானே பையன். அல்லாஹ் யாருன்னா எவன்லாம் நரகத்துல போடுவானா அவன் பூரா அல்லாஹ் தானே. அப்படியே அல்லாஹ் சொல்லி கொடுக்குறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யுஹிப்புஹு வ யுஹிப்புனா வ யுஹிப்புஹு வ யுஹிப்புனஹு. நீங்கள் அவனை பிரியப்பட்டால் உங்களை பிரியப்படுவானே, அவன் தான் ரப்பு. கொஞ்சமா அவன் மேல பிரிய வச்சா உங்க மேல அப்படியே கருணையா கொட்டுவானே, அவன் உன்னை யார் அணைத்துக் கொள்வானே, அவன் தான் ரப்பு. உனக்கு வெற்றியை யார் தந்தானே, அவன் தான் ரப்பு. உனக்கு உணவை தினசரி யார் தரானே, அவன் தான் ரப்பு. நீ சாப்பிட்ட உணவை செவிக்க வைக்கிறானே, அவன் தான் ரப்பு. உனக்கு புது துணியை கொடுத்தவன் ரப்பு. உன்னை அழகாக சமைத்தவன் ரப்பு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லுவான், உங்களுடைய முகங்களை உங்கள் தாயின் கருவறையின் இருட்டிற்குள் சமைத்தவர் நான். உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் உங்கள் பிள்ளையும் உங்கள் முகம் தெரிவதற்கு முன்னால் எனக்கு தான் உங்க முகமே தெரியும். இந்த முகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் நான். கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் பேசி பாருங்க சார், இது எனக்கு பிடிச்ச முகம் இல்லை, என் ரப்புக்கு பிடித்த முகம். அவன் சமைத்து இருக்கிறான். என் தாயும் தந்தையும் என் முகத்தை முடிவு பண்ணல, இவ்வளவு அழகா இருக்கானே. அப்படி போயிட்டு அப்படி பார்க்கும் போதே சிரிச்சுக்கிட்டே பார்க்கிறாரு இல்லையா, நல்லா இருக்கேன், அருமையா இருக்கேன். உங்கள் இறைவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அவன் சமைத்த உருவம். அப்ப அவன் மேல எவ்வளவு பிரியமும் தரிசனமும் வைக்கணும். பெண்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இதை முதலில் சொல்லித்தாருங்கள். சாப்பாடு கொடுத்தோம்னா அல்லாஹ் கொடுத்தான், பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு கொடுத்தோம்னா அல்லா, சட்டப்பட்டு அல்லாஹ் கொடுத்தான் சொல்லுங்க. அத்தா கொடுத்தாரு சொல்லாதீங்க, அத்தா கொடுத்தாரு சொல்லாதீங்க, அல்லாஹ் கொடுத்தான் சொல்லுங்க. ஒவ்வொன்றையுமே அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவீங்க. பரீட்சைக்கு போனாரா அல்லாஹ் நம்பி பிஸ்மில்லாஹ் எழுத்து அல்லாஹ் லேசாக்கி இருப்பான் சொல்லுங்க. அந்த பிள்ளையும் 100க்கு 100 வாங்கும். அடித்து சொல்லுகிறேன், நான் சொல்றது ஏதோ ஒரு காலத்தில் வாங்கி இன்னொரு காலத்தில் இருக்க நடைமுறையை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்க. அப்படி உங்க பிள்ளை அதுக்கு வரணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல அந்த சிந்தனை வாட்ட வரணும். வாட்ட நீ டிவி பார்த்துட்டே பையனை டிவி பார்க்காதன்னு சொல்லும். அன்னைக்கு ஒரு அக்கா வந்து சொல்றாரு,
எல்லாரும் படிக்கிறாங்க. நான் காலையில் எழுந்து அந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். நான் என்ன செய்வீங்க கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. இல்லை காலையில் 4 மணிக்கு எழுதி கொடுக்குறது அவனை என் வீட்டுக்காரமா டீ போட்டு கொடுக்கும் அப்படின்னா சரி. அப்புறம் நாங்கள் 2 பேரும் தூங்கிடுவோம். யாரும் பையன் எழுதி கொடுக்குறாங்க அந்த சைடு போட்டு தூங்குவான். வேற நீ செய்யறது அப்படியே உள்ள செய்ய வேற என்ன செய்யா? உன் பையன் முடிஞ்சதுன்னா நீ முடிச்சு உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும். என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான். நீங்க எத்தனை எப்போ படிச்சிருக்கீங்க கேட்டேன். கடைசியா புத்தகம் படிச்சு 1 மாதம் ஆசை எடுத்துக்கிறாரு. புத்தகெல்லாம் படிக்கிறது இல்லையா? புக்கு படிச்ச பிள்ளைக்கு காட்டியிருக்கியா? நீ குரான் ஓதலாம் உன் உள்ள ஓதும், நீ தொழுதா உன் உள்ள தொழுவும். உன் பிள்ளை என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறாய் நீ செய்யணும். அத்தாவோட கூட்டாளி வாசல்ல வந்து நின்று கூப்பிடுறாரு. அத்தா பார்க்கறாரு, ஐயா இங்க வந்துட்டாங்க சொல்ல பையன் சொல்லிடுறாரு. போய் சொல்ற அத்தா இல்லைன்னு சொல்றாங்க. நேர பையன் போனா போய் சொல்றான் அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னாருங்க. எப்படி அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. உடனே அந்த கூட்டாளி சொன்னாங்க ஒப்பனை தூக்கிட்டு வராங்க. நான் உள்ள வந்து தூக்கிட்டு வந்துருப்பாங்க. நம்பர்கள் அவங்கலாம் ஒப்பனை தூக்கிட்டே நான் உள்ள வந்து தூக்கிட்டு இருப்பான். உடனே பையன் போய் சொல்றான் அந்த அக்கா கூப்பிடுறாரு. என்னடா சொன்னேன்? அக்கா இருக்கிறாரு. என்னடா சொன்னேன்? இல்ல அத்தா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு. அப்படியே சொல்றது அத்தா இல்லைன்னு சொல்லணும். இவன் சொல்லிக்கிறாரு அத்தா இல்லைன்னு. இந்த பையன் நாளைக்கு ஓட்டே போடுவான் அந்த பையன். ஏன்னா நீங்களும் சொல்லி கொடுக்குறது. அப்படி என் பையன் போய் பேசிதான் என் பையன் எப்படி பேசாம இருப்பான்? நீங்க செய்யற வேலையை உங்க பிள்ளை செய்வான். அவ்வளவுதான். நீ வரணுங்க சார். உங்கள் பிள்ளைகள் தொட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இன்னைக்கு சொல்றான் குரான் சொல்லும் அவர்களை அப்படியே அச்சிடம் பெசாமல் பின்பற்றுவார்கள். ஒரு பையன் என் பையன் இப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தையா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தா அவங்க கேட்டாரு. நான் என்ன கெட்ட வார்த்தை அது கேட்ட வார்த்தை. அவனுக்கு எப்படியா வானத்துல இருந்து வழியா வந்துட்டு அவனுக்கு கேட்ட வார்த்தை. அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பா. வெளியே வந்து சொல்லுவான். அவ்வளவுதானே. கேட்ட வார்த்தையை பிள்ளைய பேசு அப்படித்தானே. ஒன்றும் புதுசு இல்லையே. நல்லா அறிமுகப்படுத்துங்க. முதல் வேலையாக சிந்தனை கொடுத்து அல்லா தெரியும். வைன எதை இல்லாம ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். உங்க சிந்தனையை எதையும் முன்னாடி விடாதீங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் முற்படுத்துங்க. எந்த காரியம் வந்தாலும் உடனே சொல்லணும் யாரெல்லாம் இதை நல்லா புரிஞ்சுட்டா அப்படி சொல்லணும். மொத்த வாழ்க்கையில இப்படி மட்டும் நான் சொன்னால் நம் வாழ்க்கை சுகமாக இருக்கும். சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகள் மனிதர்களாக மாற வேண்டுமா? நாளைக்கு நீ வயசான பின்னாடி உனக்கு தூக்கி போட்டு மிதிக்காம இருக்கணுமா? நாளைக்கு உனக்கு வயசான அங்க முதியோர் இல்லத்துக்கான இன்னைக்கு இதுவரையும் பெருமையா பேசிட்டு இருந்தான். முஸ்லீம் முதியோர் இல்லங்கள் இதுவரை இல்லை அப்படின்னு இப்ப கொண்டு வந்துட்டான். நம்மளே முதியோர் இல்லம் வந்திருக்கான். இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் வேற கொடுக்குறாங்க டிவியில. முதியோர் இல்லங்கள் வேண்டுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரகத்திற்கு வழி வேண்டுமான்னு கேட்கலாம். எந்த புள்ள உலகத்திலேயே அந்த அத்தாமாவை பார்க்கணும். பின்னாடி எல்லாம் சொல்றான் பாரு. முதல் செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வோடு உங்கள் தொடர்பை சரி செய்யுங்கள். உங்கள் நிச்சலங்கள் உங்களுக்கு மிகச்சரியானவர்களாக இருப்பார்கள். வேற எதையுமே நீ செய்ய வேண்டியதில்லை. வேற எதையுமே நீ செய்ய வேண்டியதில்லை. இது போதும். இரண்டாவது செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ம பிள்ளைய படிக்கணும், நல்ல பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறோம்ல, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும்னு முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இரண்டாவது செய்தி, வீட்டுல யார் சார் இருப்பா? வீட்டுல யார் தான் இருப்பாங்க? உங்க வீட்டுல யார் இருக்காங்க? யார் இருக்காங்க? அம்மா இருப்பாங்க, அத்தா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுச்சு. ஒருத்தரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு 300 மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நான் அதுக்கு பொறுப்பு. அவர் பேசிட்டே இருக்கிற திடீர்னு என்ன செஞ்சாரு, அவர் கேட்டாரு, how many of you have been in your house grandpa and grandma அப்படின்னு கேட்டாரு. how many of you have been in your house grandpa and grandma? ஒரு 10 பேருக்கு கை தூக்கும். அவர் திரும்ப சொன்னார், I want to translate my word. I want to translate my word. நான் இங்கிலீஷ்ல சொன்னதுனால புரியலையா என்னன்னு தெரியல. உங்க வீடுகள்ல வயசான தாத்தா பாட்டி எத்தனை வீட்டுல இருக்காங்க? வயசான தாத்தா பாட்டி எத்தனை வீட்டுல? அந்த ஏற்கனவே 10 பேர் தூங்கி இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் ஒரு 15 பேர் தூங்கும். 300 பேர் வாங்க சார். எல்லாரும் கலந்து நம்ம முஸ்லீம் சகோதர சமயத்தை சார்ந்த இந்து நண்பருடைய பிள்ளைகள் படிக்குது.
அவர் திரும்ப கேட்கிறாங்க, அடே தாத்தா பாட்டி எத்தனை வீட்டுல இருக்காங்க அப்படின்னு. உடனே அவர் நின்று எண்ணினார். 38 39 பேர் அந்த கையில் கீழே போயிருக்காங்க. 300 பேர்ல 38 வீட்டுல தான் தாத்தா பாட்டி இருக்காங்க. அவர் சொன்னாரு, இந்த தலைமுறை கொடுத்து வைக்காத தலைமுறை, இவங்க எதுவும் தெரியாது. தாத்தா பாட்டி இருக்க வைக்கனா பெத்த பிள்ளை அந்த பிள்ளை மேல பயம் காட்டி ஒரு கை குதிக்கிச்சா உடனே ஏதாவது ஊற்றுவான், அந்த பிள்ளைய தூக்கி குடிச்சுக்குவாங்க. ஏதாவது உரம் ஊந்துருச்சு சும்மா வயிற்று வச்சுட்டு தடைக்குவான். நீங்க எதுவுமே இல்லை, எதுனாலும் டாக்டர், எதுனாலும் டாக்டர். அவர் சொன்னாரு, இங்க பாருங்க, இதுதான் எதிர்கால இந்தியா, இதுதான் எதிர்கால இந்தியா. இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கிற இடம் இந்தியா தான். லார்ஜஸ்ட் கண்ட்ரி which is having the youth in the globe. நீங்க எழுதலாம், லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இந்த நாட்டினுடைய சிறப்பம்சமும் அதுதான், இந்த நாட்டினுடைய சோதனையும் அதுதான். என்ன வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, அழவே ஒரு பாதையில போயிட்டு இருக்கான். அல்லாஹ் அந்த 2வது விஷயத்தை சொல்றான் நமக்கு, நீங்க உங்கள் வாலிதைனி எஹ்சானா, உங்க பெற்றவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இது நான் டீட்டெயிலா பேசணும். நம்ம ஆசிரியர் நீங்க மாட்டிக்கிட்டாரு, அசரை இங்கே தொழுவுக்கு நீங்க எல்லாம் இங்கே இருக்கணும், போக முடியாது, கதவை கூட்ட சொல்லிடுவேன். மகரிவை தோல்வித்தீங்க எல்லாரும் என்னங்க அது பேர் கவனிய மகரிவை தோல்வித்தீங்க வேண்டியதான். ஒரு சுபு வரை பேசினானா ஒரு விடிவே கிடைக்கும். உங்க பிள்ளைகள்லாம் மனுஷரா மாறணுமா, என்னை இப்படி கூட்டிட்டு வந்து சோத்தை கொண்டு போட்டு இறங்கி விட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்கள பழகிறவங்க இப்படிலாம் பேச முடியாது. ஒரு ட்ரம் நிறைய டீ போட்டு வச்சுக்கிட்டு நைட்டு முழுக்க பேசணும். ஏன்னா இந்த சூழத்தா குரான் சார், குரான் வாழ்க்கையில் எங்கே இணைகிறது அப்படிங்கிறத மிக தத்துவமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் தந்திருக்கான். இந்த குரான் இருக்கிறது சாதாரணமானது இல்லை, அப்படியே ஒரு புரிஞ்சுக்கிட்டு வரும். நான் அடிக்கடி சொல்லுகிற வழக்கம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், என் சுத்தவர்களை புரிஞ்சுக்காம நீ ஒன்றும் சொல்ல வேணாம், என் சுத்தவர்களை புரிஞ்சுங்க. இந்த குரான் என்கிற அப்படி ஓசன் உங்களை கூப்பிட்டு போயிட்டு வர போயிட்டு வரும்போது நீங்கள் மனிதர்களாக மாறி இருப்பீர்களே, உங்களை புகை போட்ட தங்கமாக ஆகி இருக்குமே. ஒன்று என் சுத்தவரை புரிஞ்சுப்பேன், புரிஞ்சியா வாய் கூப்பிட்டு போறேன். கேட்க கேட்க இனிமே ஒரு அரக்கில ஜாங்கிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு அரக்கில லட்டு சாப்பிட்டது மாதிரி இருக்கு இந்த குரான் வார்த்தைகள். இந்த லேசா போக முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பான் சொல்ற வரையும் சொல்லியிருக்காரு. 4 இருக்கு பொக்கு பொக்கு முடிக்கிறார் ஆசிரியர். இவரை ஏட்டா கூட்டிட்டு சரியாதமா மற்ற அடுக்குமாரெல்லாம் 20 நிமிஷம் பேசணுமான்னு குறிப்போட வந்திருப்பாங்க. நான் குறிப்போடலாம் வரல, உங்கள் முகங்கள் தான் எனக்கு குறிப்பு. உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேட்டிருக்கேன், அவங்க தருவான், அதுதான் குறிப்பு. இது ஒன்றும் இல்லை. அப்ப இது இன்ஷால்லா இப்ப 4 மணிக்கு 4:20 போவோம். இன்னொரு நாளைக்கு என்ன செய்வோம், வந்து முருகா உட்கார்ந்து பேசுவோம். நல்லா சொல்றாங்க, ஒன்றுவாதி தெரிவிச்சா சார். இந்த ஆயத்துக்கு நான் விளக்கம் தருவேன். உங்கள் பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இது தமிழ் அர்த்தம், அகராதிங்க. ஆனா இந்த வார்த்தைக்கு இந்த குரான் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? வாய்ங்கிற வார்த்தை எல்லாம் சொல்லலாம். வில் வாதி தைனி அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கம் பக்கமா எழுதுறாங்க குரான். அப்படி என்ன எழுதுறாங்க? அந்த தஃசீரை படிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்து கொஞ்ச நேரம் தான், உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்து கொஞ்ச நேரம் தான். அல்லாஹ் சொல்றான், உங்க பெற்றவங்களோட இப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா? உங்கள் தாய்க்கு முட்டு வலிக்கிறது. நீங்க எல்லாரும் வயசான காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் மூட்டு வலிக்குது இல்லை சார்? துபாயில அல்லது கோயம்புத்தூர்ல அங்க இருக்கான், அம்மா சொல்லுது எல்லாம் எனக்கு கால் வலிக்குது, அம்மா நான் தைலம் வாங்கி அனுப்பி விடுறேன் தேய்ச்சிட்டு அப்படிங்கிறாரு. அவன் சொல்றாரா இல்லையா? தைலம் வாங்கி அந்த தைலம் தேய்ச்ச உடனே நல்லா போயிருக்காமா தேய்ச்சிட்டு. இந்த ஆயத்துல எல்லாம் சொல்லலாம், பா என்கிற வார்த்தையை கொண்டு எல்லாம் சொல்லுகிறான், உன் பெற்றோர்களுக்கு எது தேவையோ தேவையான நேரத்தில் உடன் இருந்து நீ அதை செய்து விட வேண்டும். பில் வாலிதைன் அப்படின்னு சொன்னா தைலம் வாங்கி அனுப்புறது தேவையில்லைங்கிறது குரான். பக்கத்துல உட்காந்து முட்டு மேல கால வச்சியமா உங்களுக்கு முட்டு வலிக்குதான்னு கேட்கணும். அத்தாவினுடைய முட்டை கையில பிடிச்சு, அத்தா உங்களுக்கு காலா வலிக்குதுன்னு அந்த தைலம் தருது. நீ தைலத்தை தேய்ப்பதற்கு முன்னால் உன் கையின் விரல்கள் அவர் காலில் பட்டவுடன் நோய் வருது. நோய் வருது சார். இட் இஸ் நாட் மை வேர்ட்ஸ், the word of Allah. குர்ஆன் சொல்லுது, பிள்ளைகளை உங்களுக்கு தான் அம்மாவுக்கு உடம்பு கை வலி
நீளமா பேசணும். இது மட்டும் இந்த ஒப்பில் வாழ்க்கை ஒரு 1.5 மணி நேரம் பேசினாதான் உங்களுக்கு புரியவே செய்யும். ஓ இதுதான் அத்தா அம்மாவை பத்தி குரான் சொல்லுதோன்னு. உங்கள் பிள்ளைகள் மனிதர்களாக ஆக வேண்டும் என்றால் நீங்க முதல்ல மனிதர்களாக ஆகணும்னா இந்த வேலையை செய்யணும்னு குரான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னா யபுலுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹருஹுமா வ குல் லஹுமா கௌலன் கரீமா. அத்தா உங்க அத்தாவோட நல்லா நடந்துக்கிறத மட்டும் நான் விட மாட்டேன் அல்லாஹ். இன்னும் அதுக்குள்ள பல சட்டங்கள் இருக்கிறது, பல செய்திகள் இருக்கிறது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்கள் தாய் தந்தை யாரோ ஒருவர் வயோதிக காலத்தை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃப் என்ற வார்த்தையை நீ சொல்லாத. இதுக்கு தர்ஜுமால எழுதுவாங்க சீன்னு சொல்லாத அப்படின்னு. இந்த குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீன்னு சொல்லாதன்னு இருக்கும். அப்படி அல்ல, சீன்னு சொல்றது மட்டுமல்ல, யாருமே நான் வாப்பா அம்மாவை சீன்னு சொல்ல மாட்டான், போன்னு சொல்லுவோம். அந்த கடையில போய் இதை வாங்கிடுவேன், ஓ உனக்கு வேலையே சொல்லாத, குர்ஆன் சொல்லுது சொல்லாத. ஒருத்தன் சீன்னு சொல்லல போன்னு சொல்லல, ஏதோ ஒரு செய்தியை வயசான அக்கா அம்மா வெளியே கிளம்புற ஒருத்தர், கொஞ்சம் ஏஜ் அம்மா படுத்து கிடக்கு. அந்த அம்மா சொல்லுது, எத்தா வெளியவா போற, பார்த்து போறா, பைக்ல மெதுவா போ அப்படின்னு சொல்லு. இதை கேட்கறதுக்கு நிறைய பேர் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்க. ஆரம்பிச்சதுல நீ போகும்போது சாக்கடையில் ஊற்றிட்டு தான் வருவேன். இந்த அம்மா சொன்ன உடனே விளக்குங்க, நீ சொல்லிட்டு அவர்தான் போய் எங்கேயாவது கையை கால முடிச்சுட்டு வரேன். குர்ஆன் சொல்லுறது அப்படி பேசக்கூடாது. சில பேர் என்ன செய்வான், எதுக்காக பேச முடியாது. அக்கா அம்மா ரொம்ப கொஞ்சம் சைட்டான ஆளா இருப்பாங்க, தலையில வச்சுக்கணும் சனவடிக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பான். குர்ஆன் சொல்லுது, அந்த அம்மாவுக்கு அக்காவுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது. சாவடிக்கிறான்னு சொன்னால அடிப்பேன், சாவ அடிப்பேன். சார் இட்ஸ் நாட் மை வேர்ட் டு கோட் ஆஃப் அல்லாஹ். உங்க அக்கா அம்மாட்ட நீங்க எப்படி நடக்கணும் குர்ஆன் சொல்லுது. சார் அன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரர் ஜுவல்லரி வச்சிருக்காரு. அவருக்கு வயசு, அவருக்கு பையன் பேர பேத்திலாம் அவர் வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்பும் போது எப்போது அம்மாட்ட போய் சலாம் சொல்லிட்டு போறேன்னு சொல்றது அவருடைய வழக்கம். அம்மாவை போய் பார்க்கிறாரு, அம்மாட்ட அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் எச்சி ஊத்திருக்கு, வயசு படுத்து கிடக்கு அந்த அம்மா. அவருக்கு பேர பேத்தி உண்டு, அவர் வயசு. அவர் என்ன செய்யறாரு, போறது தன்னுடைய புது சட்டை பேண்ட் போட்டு ஒரு முக்கியமான தொழிலதிபர், ஒரு முக்கியமான ஆள் வெளியே வந்து ஃபார்ச்சுனர் கார் நிற்குது. அப்படின்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுங்க, ஒரு 2 ஆடி காரு ஒரு பென்ஸ் காரு உள்ள நிற்குது. அவர் பெரிய பணக்காரர். அந்த ஆள் என்ன செய்யறான், உடனே நான் சட்டை எடுத்துக்கிட்டு அம்மாவுடைய வாயில் இருக்க அந்த எச்சியை தடவுறாரு. ஒரு பெரிய பொண்ணு சொன்னேன், அம்மாட்ட போயிட்டு வரேன் அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு நான் சட்டையை எடுத்துக்கிட்டு அம்மாவுடைய எச்சி தனக்கு எச்சி வச்சுட்டு தடவுறாரு. உடனே அந்த அம்மா அவர் கடையை குறிச்சு ஒன்று சொல்லுது, இப்படிலாம் செஞ்சா அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிட்டு நினைக்கிறீ நீ அப்படின்னு. அப்படி வளர்த்ததுனாலதான் காலத்தில் வந்து நிற்கிறான். அந்த அம்மா கேட்குது, புது சட்டையில எச்சியை தொடர்ந்துட்டா கடமை நடத்தியாடாவானே. அம்மா முடியாது, கால முடியாது. அம்மா முடியாதுமா, நீ தாமா என் சொர்க்கம், நீ தாமா என் நரகம். நீ சொன்னா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துல போடுவான், நீ சொன்னா அல்லாஹ் என்ன நரகத்துல போடுவான். சித்தப்பிள்ளை உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை நேரத்துல அம்மாவை எதிர்த்து பேசுறோம். திருக்குறான்ல அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல வரதா பெருமான் சொல்றாங்க, தாயும் தந்தையும் ஏறெடுத்து பார்த்தால் கூட அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நீங்கள் ஆளார்கள். கண்ணை தூக்கி பார்க்கிறார்கள், பார்க்க கூடாது. அல்லாஹ் தாயிட்ட சொல்றான், வலா தன்ஹருமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். என்ன விரட்டாதீர்கள்? ஒருத்தருக்கு 4 புள்ள, ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு அம்மா இங்க இருக்கும், 2 நாள் அங்க இருக்கும், அடுத்த 2 நாள் நீங்க அப்படித்தானே வச்சிருக்காங்க சார். ஒரு காலத்துல 10 பிள்ளைய 2 பேர் சேர்ந்து வளர்த்தாங்க சார். 10 புள்ள இருக்கும். அத்தா அம்மா மட்டும் தான் சம்பாதிப்பாரு. 10 புள்ள எங்க போவாங்கன்னு தெரியாது. நைட்டு தான் அடப்பாங்க. நைட்ல வந்தோட தீவுல இருவாங்க. 1 2 முறையிலே 4 நாள் காப்பாங்க. அப்பதான் 4 தேட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு வைக்க பொருளை தூக்கிட்டு இருப்பான். அந்த வைக்கிற தூக்கி போட்டு போய் இழுத்து கொண்டு வருவாங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க பண்ற பாட்டு அத்தாவும் இல்லை, அம்மா ஒரு பிள்ளை தான் இருக்கும். 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. ஆனா எவனுக்கு நிம்மதி இல்லை. அந்த பிள்ளைய அப்படிதான் வளர்க்கறது இல்லை இல்லையே. அந்த பிள்ளைய அப்படிதான் சரி 4 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளைகிட்ட ஒரு நாள், 2 பிள்ளைகிட்ட ஒரு நாள் மாறி மாறி அம்மா இருக்கு. 2வது நாள் வந்து அம்மா கடைசி பிள்ளைகிட்ட போகணும். அந்த அண்ணன் சொல்றாரு, அம்மா நீ தம்பி வீட்டுக்கு போறியான்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், நீ குற்றவாளி என்று குர்ஆன் சொல்லுது. அம்மாவே அத்தாவை பார்த்து தம்பி வீட்டுக்கு போடு கூட சொல்லக்கூடாது, நீ விரட்டினா என்று அர்த்தம் குர்ஆன். அடே உன் இஷ்டத்துக்கு உங்க அத்தா அம்மாட்ட நீ பேசக்கூடாதுன்னு குர்ஆன்.
இருந்தாலும் சரி உன் வாழ்க்கை இல்லாமல் போகுமே. சொல்லிட்டு சொன்னா வலா தந்தகுமா ஒக்குள்ளகுமா தோழன் தெரியுமா. உங்கள் தாய் தந்தையரிடத்துல நீங்கள் மிக மென்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். சும்மா பேசக்கூடாது. ரொம்ப கண்ணியமான வார்த்தை, அழகான வார்த்தை, எதை சொல்லணுமோ அதைத்தான் நீங்க என்ன செய்யணும், பேசணும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் வஃபிதுலகுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. அப்படி உங்கள் தாய் தந்தையரிடத்தில் நீங்கள் நடந்து கொள்வது யாருக்கும் பயந்துட்டுலாம் நடக்கக்கூடாது. உண்மையிலே அன்பு. சில பேர் விருந்தாளி வந்தவங்க ஒரு மாதிரி நடப்போம். அவங்க போன உடனே சில பேர் ஒரு மாதிரி நடப்பான். விருந்தாளி வந்தவங்க என்னத்தான் என்னதுமா அப்படின்னு இருப்பான். போன உடனே கிடைக்கிய ஏன் இருக்கிறீ அப்படிமா. எல்லாம் சொல்றான் நான் உன் உள்ளத்தை பார்க்கிறேன், நான் உன் உள்ளத்தை பார்க்கிறேன். நீ அவர்களிடத்திலே நடப்பதே அன்பா நடக்க வேண்டும். இங்கிருந்து வரணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஈன்றெடுத்தவர்களின் தாயும் தந்தையும் அல்லாஹ் இவர்களின் வழியாகத்தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான் அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும். நான் இருந்திருக்கேன். பள்ளப்பட்டியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் யாரும் ஒன்றும் போட்டுட்டு வேண்டாம். அந்த மனுஷன் ஆகிறதுக்கு 5 செய்தி எழுதினேன், 6 செய்தி எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்ஷால்லா முன்னாடியே நம்ம சொல்லிடுவோம். ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் டைம் வச்சு
நான் ஒரு நாளைக்கு வரேன், ஒரு திரும்ப வந்து ஒரு நாளைக்கு நல்லா எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வந்து நம்ம வாழ்க்கையை எனக்கு மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு நிகழ்ச்சியை போடுவோம். ஆசிரியரோட விவரமான உடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு அதை போடலாம் பாருங்க. நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரேன். சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. நான் வந்து ஏதாவது போகிற போக்கில் நான் பயணம் கூப்பிட்டேன் அப்படிலாம் வரல சார். ஒரு தடவை நீ கேட்டோம்னா நாளைக்கு காலையில் மாறணும்ல, நல்லா ரசமும் உங்களையும் என்னையும் பொருந்திக்கணும்ல, அதுக்காக வேண்டி தான் வந்து நான் வந்து வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கேட்ட செய்திகளே ஒரு பாதி மாற்றமும் ஒரு எண்ணமும் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் தெளிவாக பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு ஆசிரியர் அசருக்கு அப்புறம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதுவும் பேசணும். ஆசிரியர் பார்த்துக்கிட்டே இருக்கா, நீங்கள்லாம் பல ஊரில் இருந்து வேலைக்கு வந்தவங்க. இந்த 2 விஷயத்தை இப்போதைக்கு மனசில் வச்சுருங்க, செய்யுங்க. கூடிய விரைவில் இன்ஷால்லாம் ஊருக்காரெல்லாம் வெளியூர்லேருந்து வரும்போது ஒரு 2 மணி நேரம் ஒரு டயத்தை கொடுத்து ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு ஒரு டீட்டெயிலாக நான் வரேன் இன்ஷால்லாம் அதுன்னு கொஞ்சம் பேசிட்டு போகிறேன். அது என்னுடைய கடமையும் கூட. இன்ஷால்லாம் அது வரையும் எதை கேட்டோமோ நான் எதை சொல்லணும்னு நினச்சனோ என்னால் சொல்ல முடியலையா அந்த இன்பம்லாம் அல்லா உங்களுக்கு தருவான். இந்த ஊர் பெரிய வலியுள்ளாக்கள் வாழ்ந்த ஊர், திருக்குளமாக்கள் வாழ்ந்த ஊர். உங்கள் ஊர் சின்ன ஊராக இருந்தாலும் மனம் பெருசாக இருக்கிற ஊர். எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி நல்லடியார்கள் வாழ்ந்த ஊர், புராதனமான ஒருத்தர் வள்ளியும் இந்த கட்டடத்தையும் உங்களையும் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ்வுக்காக இந்த சந்தோஷத்தை நாளை மறுமணி கியாமத்தில் ரசூலுல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய இறைநேசம் செல்வதோடும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்ப்பான். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த இல்முகளை தொடர்ந்து கேட்கறதுக்கு இதெல்லாம் கூடிய விரைவில் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வரேன். யாரும் கோச்சிக்க வேண்டாம். நேரம் சரியில்லாத அது வந்து கட்டுங்க ஒரு 2:30 மணி ஆகிடும். ஜாப்பை இவர் கொடுத்த ஜாபாடு எனக்கு தூக்கம் வருதுங்க. இப்போ நான் காரை ஓடிக்கிட்டு திருச்சி வரைக்கும் போகணும். பாதி தூக்கிட்டு போவேன். ஒரு வண்டி ஓடிக்கிட்டு வேறையும் ஒரு ஆசிரியர் ஊர் மக்கள் எல்லாம் அப்படிதான் இன்னைக்கு அல்லா உங்களுக்கு ரமணம் செய்வான். என்னுடைய மனம் திருப்தியானது போன்ற அல்லா உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கியாமத்து நாள் வரை திருப்தியான வாழ்க்கையை அல்லா தருவான். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், நம்ம இதே நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் விரிவாக சொல்லலாம். அல்லாஹ் என்ன திருப்திக்கு பேச வச்சு இவ்வளோ நேரம் உங்களை கேட்க வச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி நான் சொல்ல வந்த விஷயத்தை அல்லாஹ் உங்கள் மனதில் ஏற்க வேண்டும் என்று சொல்லி கடைசி அந்த துவாவையும் சொல்லி என்னன்னா பொங்கல் பிறப்பிலேருந்து சதப்படுவாங்க. அந்த ஆளுங்க வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு 100% தெரியும். நான் ஊரை விட்டு கிளம்பணும் போன் அடிப்பாங்க. அதற்கு ஒரு துவாவுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்க. அதனால இப்பே சொல்லிட்டேன். அது ஒரு துவா. ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாலும் பிள்ளைய மொபைலில் தூக்கி போடணுமா, தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாதா, கெட்ட படத்தை பார்க்கக்கூடாதா, உன் பிள்ளைய முதல்ல நீயும் பார்க்கக்கூடாதா, ஆம்பளையில பிள்ளையில யாராக இருந்தாலும் இது மாதிரி இருந்தானே இந்த எண்ணம் விளக்கணுமா. சின்ன துவா. அல்லாஹ் தீர்வு தன்மை முதல் அல்லாஹ்னா அது தீர்வு தன்மை ஒத்தாத்தீர்வு கல்வி வஹசின் பரஜி ஒயஸ்ஸிர் அம்ரி. இந்த நாளை டைப் பண்ணி உங்கள் ஆசிரியர்கள் அனுப்பிவிடுற அதற்கு மாதிரி அனுப்பிவிடுற அவங்க வாட்ஸ்அப் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஒரு 10 நாள் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் மாற்றம் கிடைக்கும். ஒரு அவங்களுடைய பொட்டன்ஷியல் அவங்களுடைய சக்தி கூட நல்லதுக்கு செலவாகும். இப்படி சும்மா நீ புரிஞ்சு உட்காந்தே இந்த மொபைலில் தடவிட்டு இருக்க நிலைமை மாறும். எல்லாம் இந்த நம்முடைய சந்ததிகளை எல்லாம் எப்படி வாழணும்னு விரும்புகிறானோ அப்படி வாழ வைப்பானாங்க. வாங்க தரமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.